வணக்கம் நண்பர்களே. ஆண்களுக்கு குதிரை பழம் தரக்கூடிய இயற்கையான உணவு என்ன தெரியுமா? நம்ம வீட்ல தினமும் சமையலறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன வெங்காயம் தாங்க அந்த அற்புதமான உணவுகள்ல ஒன்றா இருக்குது. பல நூற்றாண்டுகளாகவே சித்த மருத்துவம் மற்றும் பாரம்பரிய உணவு முறையில சின்ன வெங்காயம் உடல் வலிமை, இரத்த ஓட்டம், செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற பல நன்மைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சிலர் சின்ன வெங்காயம் ஆண்மை பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும் என்று கூறுவார்கள். ஆனா உண்மையில என்ன? அது எந்த அளவிற்கு அறிவியல் ஆதாரத்தோடு கொண்டது? எப்படி சாப்பிட்டால் நல்லது? யாரெல்லாம் இதை தவிர்க்கணும்? எந்த முறையில எடுத்துக்கிறது மிகவுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும்? எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தில் காணக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் சி, விட்டமின் B6, போலேட், பொட்டாசியம், கால்சியம், மேக்னீசியம், அயன், மேங்கனீஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், குவார்செட்டைன், சல்ஃபர் காம்பவுண்ட் இது எல்லாமே இருக்குதுங்க. இதில் சல்ஃபர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இது ரெண்டுமே சேர்ந்து இந்த சேர்மங்கள் தான் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. இப்ப சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். அதுல முதலாவது நன்மை, ஆண்களுக்கு தேவையான உடல் சக்தியை மேம்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால உடலுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். உடல்ல ஆக்சிடேட்டிவ் அந்த ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்கும். சத்தான உணவுகளோடு சேர்த்து ஒரு பகுதியாக இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் சோர்வு குறையும், உடல் உற்சாகம் பல மடங்கு உடல்ல அதிகரிக்கும். இதனால ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுதுங்க. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இந்த குவார்செட்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேர்மம் ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. நம்ம பார்த்துருப்போம், கிராமத்து பகுதிகள்லாம் மோஸ்ட்லி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வெங்காயத்தை தான் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிடுவாங்க. ஆனால் அவங்க ரொம்பவும் ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் இருப்பாங்க. அவங்க ரொம்ப காஸ்ட்லியான எந்த ஒரு நட்ஸோ இல்லை ரொம்ப அதிகமான எந்த ஒரு பொருட்களும் அவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் ரொம்பவுமே ஆக்டிவாக எனர்ஜியோடு இருப்பாங்க. நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. தசைகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் LDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லுது. அதாவது HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை ஆதரிக்கிறதுக்கும், உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கும், இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் பயன்படுவதாக ஆய்வுகள் கூறுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. ஏன்னா சின்ன வெங்காயத்துல விட்டமின் சி அண்ட் சல்ஃபர் காம்பவுண்ட் இருக்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அவங்க எல்லாருமே சின்ன வெங்காயம் சேர்த்த உணவை அவங்க எடுத்துக்கிட்டே வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு கிடைக்கும். அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால அடிக்கடி சளி, இருமல்லாம் வராது. அதே மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து ஐந்தாவது நன்மை, செரிமானத்திற்கு ஒரு சிறந்த உணவா சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் நார்ச்சத்து நல்ல குடல் பாக்டீரியாக்களை வளர்க்குறதுக்கு பயன்படுது. இந்த ப்ரோபயாட்டிக் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய குடலை சுத்தம் செய்யறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. சின்ன வெங்காயம் செரிமானத்திற்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது
குறைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சின்ன வெங்காயத்துல வந்து இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தும் போது சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல வர்றதுக்கு உதவியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சின்ன வெங்காயத்தை அவங்க உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா இது மருந்துக்கு மாற்றல்ல. மருந்த நீங்க எப்பொழுதும் போல எடுத்துக்கிட்டே சின்ன வெங்காயத்தையும் நீங்க உணவுல சேர்த்துட்டே வரும்பொழுது சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, எலும்புகள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, வெங்காயம் சாப்பிட்டால் எலும்புகளுடைய அடர்த்தி பாதுகாக்கப்படும். ஸோ வயதான காலத்துல வரக்கூடிய எலும்பு சார்ந்த நோய்கள், எலும்பு அரிப்பு நோய்கள் இதெல்லாமே தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா வயது அதிகமானவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. ஸோ சின்ன வெங்காயத்த கண்டிப்பாக நீங்க உணவுல எடுத்துக்கிட்டே இருக்கணும். வயதானவர்கள் 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா உணவுல எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. இந்த சின்ன வெங்காயத்துல இருக்கக்கூடிய அந்த குவார்செடைன் சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சிலருக்கெல்லாம் உடல்ல அலர்ஜி இருக்க இருக்க என்ன ஆகும்னா, மூட்டுகள்ல வலியெல்லாம் ஏற்படும். ஸோ மூட்டுகளை சுற்றி வலி வீக்கம்லாம் ஏற்படும். ஸோ அதெல்லாமே சரி பண்றதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. உடல் அலர்ஜி நீண்ட காலமா உடல்ல இருந்துட்டே இருந்தனா அது பல நோய்கள் வர்றதுக்கு வழிவகுக்க கூடும். ஸோ உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தோல் மற்றும் முடிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஆடில் சின்ன வெங்காயம் சேர்த்த ஷாம்பு இருக்குது, சின்ன வெங்காயம் சேர்த்த எண்ணெய் இருக்குதுன்னு நிறைய விளம்பரங்கள் வந்துருச்சு. ஆனால் சின்ன வெங்காயம் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி தோலுக்கும் பயன்படுது. ஏன்னா இதில் விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து கொலாஜன் உற்பத்தியை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த கொலாஜன் உற்பத்தி நார்மலாகவே எல்லாரோடைய உடல்லையும் இருக்கும். ஆனால் வயசு அதிகரிக்க அதிகரிக்க அந்த உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். 30 வயசை எட்டினோடனேயே நார்மலாக நம்ம பாடி உற்பத்தி பண்ணுறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ 40, 50, 60 வயசில் ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ அதனால நம்ம விட்டமின் சி நிறைந்த உணவுகள் எடுக்க எடுக்க தான் அந்த கொலாஜன் உற்பத்தி அதிகமாக உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அது இருந்தால் தான் நம்மளுடைய தோல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகி இதாகும். ஆனால் நீங்கள் வெங்காயத்தை எடுக்கும் பொழுது உங்களுக்கு கொலாஜன் உற்பத்தி இயற்கையாகவே உங்கள் உடலுக்கு கிடச்சி உங்களுடைய தோல் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும். வறண்ட சருமம் எல்லாமே நல்லா பளபளப்பாயிரும். நல்லா வந்து ஒரு ஈரப்பதத்தோட உங்களுடைய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. அதே மாதிரி முடி வளர்ச்சியும் ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. உங்களுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு, சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம். சிலரெல்லாம் எப்போதுமே ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. முக்கியமாக காலைல எந்திரிக்கும் போது எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உடல் சோர்வாக இருக்கக்கூடியவர்கள் சின்ன வெங்காயத்தை தொடர்ந்து எடுக்கும்போது நல்ல ஒரு பலன்களை வந்து அனுபவிக்கலாம். ஏன்னா இது உடலுக்கு தேவையான மினரல்ஸு, விட்டமின் B6, பொட்டாசியம் இது எல்லாத்துலேயுமே சின்ன வெங்காயத்தில் இருக்குது. இதனால அது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு உணவாக கருதப்படுது. இவ்வளோ நேரம் நம்ம சின்ன வெங்காயத்துடைய நன்மைகளை பார்த்தோம். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த சின்ன வெங்காயத்தை இன்னுமே பயன்படுத்தாமல் இருக்காதீங்க. இன்னையிலிருந்தே பயன்படுத்த ஆரம்பிங்க. கமெண்ட் பண்ணுங்க, இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. சின்ன வெங்காயத்தை எப்படி நம்ம சரியான முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம காலை உணவுடன் 5 முதல் 7 சின்ன வெங்காயத்தை நம்ம பச்சையாக எடுத்துக்கிறணுங்க. ஸோ பச்சையாக எடுத்துக்கிறது தான் இருக்குதே விஷயம். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்துக்களும் நம்ம உடலுக்கு போகும். காலை உணவுடன் எடுத்துக்கிறலாம். அடுத்து இல்லை எனக்கு வந்து வெறுமனவே வெங்காயம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி அப்படி இருக்குதுன்னா, தயிர் கூட நீங்கள் சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் குழம்பு வடிவில் இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது குழம்பு வைப்போம்ல, பூண்டு குழம்பு, ரசம் இதெல்லாம் அதில் அதிக அளவில் வெங்காயத்தை போட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி குழம்புல போட்டு, ஸோ வெங்காயத்தை நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிறங்க. பச்சையாக சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க. அப்படி முடியலைன்னா நீங்கள் தயிர், குழம்பு இல்லை மோர் கூட சேர்த்து அந்த மாதிரியாவது எடுத்துக்கிறங்க. ஆனால் பச்சையாக சாப்பிட்றதா நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த முறையில்
தான் நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கிறணும். எவ்வளவு எடுத்துக்கிறணுமோ 5லேருந்து 7ங்க. அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இயற்கையான உணவு தான், அதனால அதிகமாக சாப்பிடலாம், ஆபத்து ஏற்படாது அப்படின்னு நம்ம மக்கள் நினச்சி அதிகமாக சாப்பிடுவாங்க. அதிகமாக சாப்பிட்டால் அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க. அது கிடையவே கிடையாது. எல்லா உணவுக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழியை ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க சின்ன வெங்காயம் 5லேருந்து 7க்குள்ள நீங்க எடுத்து சாப்பிடலாம். சிலர் கேட்குறாங்க, சின்ன வெங்காயத்த தேன் கூட சேர்த்து சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக சேர்த்து சாப்பிடலாம். சில பாரம்பரிய முறைகள்ல கூட சின்ன வெங்காயம் ப்ளஸ் தேனை பயன்படுத்திட்டு வர்றாங்க. நீங்க அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ சொன்னோம்? 5லேருந்து 7 இதுவே ரொம்ப போதுமானது. ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சுன்னா நீங்க 5லேருந்து 10 கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தா 5லேருந்து 7 இல்லைன்னா 5 எடுத்துக்கிட்டாவே போதும். அதுக்கு மேல நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, வயிற்று எரிச்சல், வாய்வு, செரிமான கோளாறு இதெல்லாம் ஏற்படலாம். சின்ன வெங்காயத்தை சாப்பிடும்போது யாரெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல தவிர்க்கணும் அப்படின்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க, அசிடிட்டி ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க, குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்தம் உறையாமல் செய்யும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும். இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஆண்களுக்கு சிறந்த உணவுச் சேர்க்கை என்னங்கிறத பார்த்துடலாம். சின்ன வெங்காயத்து கூட பூண்டு, முருங்கைக்கீரை, முட்டை, பாதாம், வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், எள்ளு இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த உணவுகளை எடுக்க எடுக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, ஸ்டாமினா பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகள் கூட நீங்கள் சில பழக்க வழக்கங்களையும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். இது கூடவே ஒரு நாளைக்கு தேவையான தூக்கம்ங்க. 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கி எந்திரிக்கணும். ஸோ அந்த தூங்குகிற டைமில் தான் உங்கள் உடலில் அந்த ரிப்பேர் மோடுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அது கூடவே உடற்பயிற்சிங்க. உடற்பயிற்சி நீங்கள் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணும்னு சொல்லலாம். நடைப்பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிடம் வெறும் நடைப்பயிற்சி செய்தாலே போதும். உங்கள் உடலுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ரத்தோட்டம் கிடைக்கும். உங்களுடைய நரம்புகள் எல்லாமே பலப்படுத்தும். ஸோ உங்களுடைய கால்கள், உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். அது கூடவே நம்ம சொன்ன இந்த உணவுகளையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டு வாங்க. அதே மாதிரி மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் யோகா இல்லை நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சாவே மன அழுத்தமும் போக ஆரம்பிச்சிடும். அது கூட நீங்கள் புகைப்பிடிக்கிறது, மது அருந்துவதை நீங்கள் தவிர்த்துட்டு நம்ம சொன்ன இந்த பழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு 60, 90, 100 வயதானாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.